காத்துஹு. கணித்திற்குரிய சகோதரர்களே, சங்கை மிக்க ரமதான் மாதம் இன்னும் சில நாட்களிலே வர இருக்கின்றது. அருள் வளங்களை அள்ளி தரக்கூடிய அந்த ரமதான் மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதனுடைய நன்மைகளை அடைவதற்கு நாம் எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக இங்கே நமக்கு முன்னால் 2 மார்க்க அறிஞர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். முதலாவதாக ஷேக் இம்ரான் உமரி மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ரமலானை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ربنا يسر ولا تعسر وتمم بالخير. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, லேடிஸ் இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியினால் அவன் மீது ஈமான் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். யாருக்கு ஈமானும் இஸ்லாமும் கிடைக்கின்றதோ அதுதான் இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த ஒரு பாக்கியம். எல்லாமே கிடைத்து ஈமான் இல்லை என்றால் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. ஈமான் இருந்து மற்ற செல்வங்கள் இல்லாமல் இருந்தாலும் சொர்க்கத்தில் செல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானை வழங்கி இருக்கின்றான். இதனை பெற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நாம் அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், நம் அனைவருக்கும் தெரிந்தது போன்று ஒரு சில நாட்களில் ரமதான் மாதம் ஆரம்பிக்க உள்ளது. ரமதான் சிறப்புமிக்க பரக்கத்து நிறைந்த அல்லாஹ்வினுடைய ஏராளமான கொடைகளை கொண்டு வரக்கூடிய, முஸ்லிம்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். இது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் நினைவூட்டி கொள்ள இங்கு அமர்ந்திருக்கின்றோம். கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதியது கிடையாது, நமக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் அதனை ஞாபகப்படுத்தி நினைவூட்டி கொண்டு ரமதானிற்கு முன்பு ரமதானிற்கு முழுவதுமாக தயாராவதற்கு இந்த விஷயங்களை நாம் மீண்டும் ஒரு தடவை நினைவூட்டி கொள்வோம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்வார்கள், ரமதானுக்கு முன்பு ரமதானுடைய நற்செய்தியை சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். உங்கள் மீது விரைவில் ஒரு மாதம் ஆரம்பமாக உள்ளது, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சிறப்பான காரியங்களை செய்கின்றான் என்று சொல்லி விவரமாக பல விஷயங்களை சொல்லுவார்கள். இது போன்ற அரை மணி நேரம் 1 மணி நேரத்தினுடைய அமர்வுகள் எல்லாம் அதற்கு போதாது. என்ன செய்யணும், தொடர்ந்து ரமதானுடைய ஃபிக், அதனுடைய விஷயங்களை ஆழமாக அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து உலமாக்கள் இதனை விளக்கும் பொழுது அமர்ந்து நாம் தொடர்ந்து கேட்டால் மட்டுமே பல விஷயங்களை நம்மால் அறிய முடியும். இது தொடர்பான ஆயத்துக்களும் பல தனி சூறாவே சூரத்துல் கத்ர் என்ற பெயரில் உள்ளது. அதே போன்று பல்வேறு ஆயத்துக்கள் ரமதான் தொடர்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலும் மற்ற சூறாக்களிலும் பேசுகின்றான். அதே போன்று நாம் ஹதீஸ்களில் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான ஹதீஸ்கள், 1-2 அல்ல, பல்வேறு ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் இதில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள், நோன்பினுடைய ஒழுக்கங்கள்,
பல்வேறு விஷயங்களை பல ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியுள்ளார்கள். ஆக ஒரு அமர்வு 2 அமர்வுகள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இதற்கு போதாது. பல நாட்கள் நாம் அமர்ந்து இதனை பற்றி நாம் ஆழமாக இதன் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இவ்வாறு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். சஹாபாக்களும் பல காலகட்டங்களில் இதனுடைய ஃபிக்ஹை, இதனுடைய இது தொடர்பான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் நாம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகின்றது. ஒரு சில விஷயங்களை மட்டுமே நான் உங்களுக்கு முன்பு சொல்ல விரும்புகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை குறித்து ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யசும். இந்த ஆயத்திற்கு முன்பு 2 வசனங்கள், இதனை தொடர்ந்து பல வசனங்கள், தொடர்ந்து நோன்பினுடைய சட்டங்கள், குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம், ரமதான் மாதத்தை யார் அடைவார்களோ அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும், யார் நோன்பு நோற்பதிலிருந்து விதிவிலக்கு தரப்பட்டவர்கள், அதற்கடுத்து துஆவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு இடையில் சொல்கின்றான். அதற்கடுத்து நோன்பு முடித்ததற்கு பிறகு இரவு நேரங்களில் எவ்வாறான ஒழுக்கங்களை பேண வேண்டும், இத்திகாஃப் தொடர்பான விஷயங்கள் என்று தொடர்ந்து 5 வசனங்களில் நாம் சூரத்துல் பக்ராவில் நீண்ட வசனங்கள், எல்லாமே பெரிய வசனங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, அங்கிருந்து ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 1.5 பக்கங்கள் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி, ரமதான் மாதம், இத்திகாஃப், பல்வேறு சட்டங்களை அங்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகின்றான். அதே போல் சூரத்துல் கத்ர் நமக்கு தெரியும், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இந்த சிறப்புமிக்க லைலத்துல் கத்ரில் இறக்கியிருக்கின்றான். உங்களுக்கு தெரியுமா என்னவென்று? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதில் என்ன நடக்கின்றது? தனி சூறாவே. அதே போன்று இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், இந்த குர்ஆனை நாம் பரக்கத்து நிறைந்த இரவிலே இறக்கியிருக்கின்றோம். அதுதான் லைலத்துல் கத்ர். ஆக ரமதானிற்கும் குர்ஆனிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இறைவேதம் இல்லைங்களா? இதனை இறக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த நேரம் அதுதான் ரமதானினுடைய நேரம். குர்ஆனிற்கு முன்பும் இறைவேதங்கள் தௌராத், ஜபூர், இன்ஜீல் அதுவும் இறங்கிய காலகட்டம் ரமதான் என்றுதான் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. மற்ற கிதாபுகளும் ரமதானுடைய நேரத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை இறக்கியிருக்கின்றான். அதே போன்றுதான் அல் ஃபுர்கான், அல் குர்ஆன் சத்தியத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்லும், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய கிதாபாகிய இந்த அல் குர்ஆனும் ரமதானுடைய மாதத்தில்தான் இறக்கி அருளப்பட்டுள்ளது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, இறையச்சத்தை பெற்றுத்தர வழிகாட்டக்கூடிய, உதவக்கூடிய இந்த அல் கிதாப் அல் குர்ஆனை இந்த சிறந்த ரமதானுடைய நேரத்தில் தான் இறக்கியிருக்கின்றான். ஆக ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு ரமதான் வரும் பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்கள், மற்ற நேரங்களிலும் சந்திப்பார்கள். குறிப்பாக ரமதானுடைய நேரத்தில் இருவரும் அமர்ந்து குர்ஆனை ஓதிக்கொள்வார்கள். இந்த ஹதீஸிலே குறிப்பாக 2 விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவை ரமதான் மாதம் வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்து குர்ஆனை ஓதிக்கொள்வார்கள். எதுவரை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருந்ததோ அதுவரை முழுவதுமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓதி காண்பித்து இருவரும் என்ன செய்வார்கள்? கலர்ந்து குர்ஆனை விளங்கி கொள்வார்கள். ஃபயுதாரிசுஹுல் குர்ஆன், முதாரசானா வெறும் ஓதுறது மட்டும் கிடையாது,
அதனை நிறுத்தி விளங்கி ஓதுவதற்காக முயற்சி எடுப்பது. நாம் என்ன செய்கிறோம்? நாம் பல கட்டங்களில் ஓதுகிறோம், ரமதான் நேரத்திலே ஓதுகிறோம் அதிகமாக. ஆனால் அதனை விளங்கி கொள்வதற்காக பெரிய ஒரு முயற்சி நாம் எடுக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், விளங்கி ஓதுவார்கள், அதற்கான முயற்சியையும் மேற்கொள்வார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன், இருவரும் கலந்து என்ன செய்வாங்க? எதுவரை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருந்ததோ அந்த ஆண்டு அதுவரை முழுவதுமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு ஓதி காட்டி இருவரும் கலந்து குர்ஆனை ஆழமாக விளங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். சேர்ந்து படிப்பாங்க. இப்போது எக்ஸாமுக்கு முன்னாடி பசங்களை என்ன செய்கிறாங்க? உட்காந்து படிப்பாங்க இல்லையா, குரூப் ஸ்டடி. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்து குர்ஆனை விளங்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள் ஒவ்வொரு ரமதானிலும். கடைசி நேரத்தில் எந்த ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்களோ அந்த ஆண்டு குர்ஆனை முழுவதுமாக 2 தடவைகள் முழுவதுமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இது சாதாரண வெறும் ஓதிட்டு போகிறது மட்டும் இல்லை, இது முழுமையாக அதனை உள்வாங்கி விளங்கி ஓதுவது. இதுதான் நம்மிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். முதல் விஷயம், இதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. மற்ற நேரங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவார்கள், மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள், ஓதி காண்பிப்பார்கள். அது ஒரு கடமையாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. ரமதானிலே அதைவிட அதிகமாக செய்வார்கள். இரவு நேரங்களிலும் குர்ஆனை ஓதுவார்கள், தொழுகையிலும் நீண்ட தொழுகைகளை கடைபிடிப்பார்கள். இன்னொரு காரியம் செய்வாங்க, வகான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, காற்றை விட மிக அதிகமாக பயன் தரக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது. மற்ற நேரங்களிலும் கொடை வள்ளலாக திகழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவரையும், எந்த ஒரு உதவி தேடக்கூடியவரையும் திருப்பி அனுப்பியது கிடையாது, இல்லை என்று சொன்னது கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானிலே இன்னும் அதிகமாக வழங்குவார்கள். மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் காற்றை விட மிக அதிகமாக பயன் தரக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். காற்று என்ன செய்து? பொதுவாக அனைவருக்காகவும் வீசுகின்றது. எல்லோரும் காற்றின் மூலமாக பயனடைகின்றார்கள் இல்லைங்களா? காற்று இவர்களுக்கு கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, பொதுவாக எல்லோருக்கும் பயன் தருகின்றது. அதைவிட அதிகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக, வழங்கக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என நாம் இந்த ஹதீஸின் மூலமாக 2 விஷயங்களை புரிகின்றோம். புரியுதுங்களா? ரமதான் வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது முதல் காரியமாக குர்ஆனை இருவரும் அமர்ந்து ஓதிக்கொள்வார்கள், விளங்குவதற்கான ஆழமான ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள். இரண்டாவது, ரமதான் முழுக்க மிக மிக அதிகமாக மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக, பயன் தரக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, ரமதான் வரும் பொழுது இந்த நற்செய்தியை சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். ஏனென்றால் நாம் எதற்காக வாழ்கின்றோம்? அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைவதற்காக. நாம் அல்லாஹ்வை மட்டுமே இபாதத்து செய்வது, நற்காரியங்களை புரிவது, அவனிடத்திலிருந்து நம்மை சிறந்த நற்கூலி கிடைக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் நமது காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக தானே சொர்க்கத்தை அடைய வேண்டும். இதற்காகத்தான் நாம் அல்லும் பகலும் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ரமதான் வரும் பொழுது நாம் எதற்காக முயற்சி மேற்கொள்கின்றோமோ அந்த சொர்க்க வாசல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுவதுமாக திறக்கின்றான். நாம் எந்த சொர்க்கத்தில் நுழைய வாழ்நாள் முழுக்க முயற்சி எடுக்கின்றோமோ அந்த சொர்க்கத்தை என்ன செய்கின்றான்? இதா ஜா ரமதானு ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, ரமதான் வரும் பொழுது சொர்க்கத்தினுடைய அனைத்து கதவுகளும் வாசல்களும்
திறக்கப்படுகின்றன, எந்த ஒரு கதவும் மூடப்படுவது கிடையாது. வஉல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மூடிவிடுகின்றான், எந்த ஒரு கதவும் திறந்திருப்பது கிடையாது. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷயாத்தீன் விலங்கடிக்கப்படுகின்றான். அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு என்ன செய்கின்றார்? அறிவிப்பு செய்கின்றார். என்ன அறிவிப்பது? யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அம்சிக், நன்மையை தேடக்கூடியவனே முன்னேறு, உன்னுடைய நேரம் வந்துவிட்டது, நன்மையை அடைந்து கொள்வதற்கான சிறந்த நேரம், அதில் முடிந்த அளவு முயற்சித்துக்கொள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக முயற்சித்து முன்னேறு. ஒயா பாகிய ஷர்ரி அம்சிக், தீமையை தேடக்கூடியவனே, தீமையை செய்யக்கூடியவனே சற்று நின்று கொள். இது பரக்கத்து நிறைந்த, தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் தீமையை தேடாதே, தவறுகளை செய்யாதே, நின்று கொள், தன்னை தடுத்துக்கொள் என்று மலக்கு என்ன செய்வார்? அறிவிப்பு செய்வார். அதே போன்று ஒவ்வொரு இரவும், ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மனிதர்களை நரக வேதனையிலிருந்து, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு அளிக்கின்றான், விடுவிக்கின்றான். ஆகவே இப்பேற்பட்ட சிறந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன என்பதற்காக முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ, முஸ்லிம்கள் எதனை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள்? குல் பிஃபதுலில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். பிறர் உலக ஆதாயங்களை கொண்டு, உலக செல்வங்களை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். முஸ்லிம்களோ அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டும், இஸ்லாத்தை கொண்டும், ஈமானை கொண்டும், ரமதானை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொன்னான விஷயங்கள். மக்கள் எதனை சேகரிக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றார்களோ அதை விட பன்மடங்கு இது சிறந்தது. ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். கண்ணியமிக்கவர்களே, ரமதான் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பிறருக்கு முன்பும் நாம் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட சிறந்த ஒரு மாதத்தினை நமக்கு வழங்கியதற்காக, இதற்காக துஆவும் செய்வோம். அதற்கு முழுமையாக சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் தயாராக இருப்போம். என்ன இது, பிஸ்கட் தர போகிறீங்களா? அப்புறமா கொடுங்க, பேசி முடிச்சதுக்கு பிறகு. என்ன சொன்ன ஹதீஸு? 5 விஷயங்கள் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்தினுடைய வாசல்கள் முழுவதுமாக திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷயாத்தீன் விலங்கடிக்கப்படுகின்றார்கள். ஒரு மலக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு செய்கின்றார். என்ன அறிவிப்பு? நன்மையை தேடுபவனே முன்னேறு, முன்னே செல். தீமையை தேடுபவனே விலகிக்கொள், நின்று கொள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மனிதர்களை நரகத்திலிருந்து விடுவிக்கின்றான், காப்பாற்றுகின்றான். அப்பேற்பட்ட சிறந்த மக்களில் நாம் ஆவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களை ரமதான் தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில விஷயங்களைத்தான் நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய பகல் நேரம் ஒரு முஸ்லிமினுடைய எவ்வாறாக இருக்க வேண்டும்? மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. பகல் நேரத்தில் நோன்பு நோற்க வேண்டும். பகல் நேரத்தில் ஒரு முஸ்லிமானவன் நோன்பினுடைய நிலையில்தான் இருக்க வேண்டும். ஒரு சிலரை தவிர, யார் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, அல்லது தூர பயணத்தில் இருக்கின்றார்களோ, அல்லது பெண்கள் மாதவிடாய் காலத்தில்,
பால் ஊட்டக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், ஒரு சிலருக்கு மட்டுமே விதிவிலக்கு. மற்ற முஸ்லிம்கள் அனைவரும் யாரால் எல்லாம் நோன்பு நோற்க முடியுமோ, நோன்பை கடைபிடிக்க முடியுமோ கண்டிப்பாக நோன்பு நோற்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய 3வது அம்சம், இஸ்லாத்தினுடைய தூண்களில் 3வது தூண். இதனை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். 4வது தூண் இல்லைங்களா, செய்தாக வேண்டும். பகல் நேரத்தில் நோன்பு நோற்க வேண்டும். மன் சாம ரமதான, ரமதான் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இவ்வாறு செய்தால். ஆனால் 2 நிபந்தனைகள். ஈமானன் வஹ்திசாபன், ஈமானுடன் நோன்பு நோற்க வேண்டும். 2வது நிபந்தனை, அல்லாஹ்வினிடத்தில் கூலியை நான் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு, என்ற எண்ணத்தோடு. ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மறுமையை ஈமான் கொண்டு, அல்லாஹ் இந்த நோன்பை நோற்க கட்டளையிட்டுள்ளான் என்பதை ஈமான் கொண்டு, அல்லாஹ் இந்த நோன்பை ஷரியத்தினுடைய ஒரு அம்சமாக ஆக்கியிருக்கின்றான், நான் நோன்பு நோற்பது கட்டாயம் என்ற ஈமானோடு, இதனுடைய கூலி நான் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும், இதனுடைய கூலி நான் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக அவர் நோன்பையும் நோற்க வேண்டும். இரவு தொழுகையிலும் இதே நிபந்தனை. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், இரவு நேரங்களில் யார் ஒருவர் நிற்பாரோ, எதில் நிற்பார்? தொழுகையில் நிற்பார். இரவு நேரங்களில் தொழுகையில் நிற்பார். இஷா தொழுகையா? இல்லை, இஷாவுக்கு அடுத்து இரவு தொழுகைகள், கியாமுல் லைல், தராவி, நீண்ட தொழுகைகள், இதில் நிற்பார். எதற்காக நிற்பார்? ஈமானுடன், அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலியை பெறுவதற்காக. இவ்வாறு யார் செய்வாரோ அவருடைய முன்பாவங்களும் மன்னிக்கப்படும். ஓஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இதே போல தான் லைலத்துல் கத்ர் இரவிலும், கடைசி 10 இரவுகளில் அல்லது 5 இரவுகளில், 10 இரவுகளும் முயற்சித்தால் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை பெறுவது நிச்சயம். குறைந்தபட்சம் 5 இரவுகளிலாவது நாம் நின்று இபாதத்து செய்வது, உறங்காமல் தூங்காமல் இபாதத்து செய்வது ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் லைலத்துல் கத்ரில் இரவு நின்று ஈமானோடு, இஹ்திசாப், அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிற்பாரோ அவருடைய முன்பாவங்களும் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸ்களில் பாருங்கள், மன் சாம ரமதான, ரமதான் முழுக்க யார் நோன்பு நோற்பாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல் ரமதான் முழுவதும் இரவு தொழுகைகளில் நாம் நின்று இபாதத்து செய்ய வேண்டும். குறிப்பாக மன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ரை அடைவதற்காக கடைசி இரவுகளில் நின்று தொழுவாரோ, இந்த 3க்கும் ஒரே ஒரு நற்செய்தி தான் சொல்லப்பட்டுள்ளது. ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும், ரமதானுக்கு முன்பு அவர் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? இந்த நோன்பின் காரணமாகவும் இரவு தொழுகைகள் மூலமாகவும் அதனை மன்னிப்பான் என்ற நற்செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறு செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு சில நாட்கள் மட்டுமே நோன்பை நோற்று அடுத்ததை விட்டுவிடுவது, இவ்வாறு செய்வது கிடையாது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தராவி விஷயத்தில் தான் பல முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, சில நாட்கள் மட்டுமே தராவை தொழுதுட்டு அல்லது சில ரக்காத்துகள் மட்டுமே தொழுதுட்டு எப்படா முடியும், எப்படா வீட்டுக்கு போவோம், சீக்கிரமாக முடிச்சுட்டா நல்லா இருக்குமே. இந்த 8 ரக்காத்தும் முழுவதுமாக அனைவரும் தொழுவது கிடையாது இல்லைங்களா. 20 ரக்காத் 30 ரக்காத்தெல்லாம் தொழுதாங்க நம்ம சலஃப். ஆரம்ப காலத்தில் 8 ரக்காத்துகள் தொழுவது மிக சிறந்தது, ரசூலுல்லாஹினுடைய சுன்னத். அதற்கு மேல் தொழக்கூடாது என்பதற்கான தடை எதுவும் கிடையாது, அனுமதி இருக்குது. இவ்வாறு சில சலஃபுகள் அதிகமாகவும் தொழுதுள்ளார்கள். கிதாபுகளில் நாம் பார்க்கும் பொழுது 20, 30, 36 ரக்காத்து வரைக்கும் தொழுதுருக்காங்க. இப்போ 2 ரக்காத்துகளாக அவர்கள் தொழுது கொண்டே செல்வார்கள். நீண்ட ரக்காத்துகள் அல்லாமல் ஓதுவதை சற்று குறைத்து கொண்டு ரக்காத்துகளை கூட்டிக் கொள்வார்கள்.
இவ்வாறு செய்வதும் அனுமதிக்கப்பட்டது. 8 ரக்காத் தொழுவது மிக சிறந்தது, சுன்னத். அதற்கு மேலும் தொழக்கூடிய அனுமதி இருக்குது. ஹைர், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த 8 ரக்காத் தொழுவதற்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, இதையே பெரிய பாரமாக நினைத்து 4 ரக்காத்துகள் முடிந்தவுடன் ஓடுவது, 6 ரக்காத்து முடிஞ்ச உடனே எப்படா முடியும்னு சொல்லி பார்ப்பது. இவ்வாறு இல்லாமல் யார் ஒருவர் தொழுகையை முழுவதுமாக நிறைவேற்றி இமாம் சலாம் சொல்லும் வரை அவர் தொழுகையை நிறைவேற்றுவாரோ அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இரவு முழுவதும் தொழக்கூடிய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். எப்பொழுது? இமாம் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். இமாம் முடிக்கிற வரைக்கும் அவர் ஷார்ட்டாக தொழுகிறாரோ அல்லது நீளமாக தொழுகிறாரோ, எப்படி தொழுதாலும் சரி, கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசி வரை இமாம் சலாம் சொல்லும் வரை முழுவதுமாக தொழுதால் இரவு முழுவதும் தொழுவதற்கான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான் என்று ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, எவ்வாறு நாம் ரமதான் முழுவதும் நோன்பு நோக்கின்றோமோ அதே போன்று தராவீஹ் தொழுகையிலும் முழுவதுமாக எல்லா இரவுகளிலும் கலந்து கொள்வதற்கு முழு முயற்சியை நாம் இன்ஷா அல்லாஹ் மேற்கொள்வோம். குறிப்பாக கடைசி 10 இரவுகளில் அது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் என்ன செய்வார்கள்? இபாதத்திற்காக முழுவதுமாக பன்மடங்கு முயற்சியை அதிகப்படுத்தி கொள்வார்கள். கடைசி 10 இரவுகள் வருவதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக அதற்காக தயாராகுவார்கள், அதற்காக முழுவதுமாக முயற்சியை மேற்கொள்வார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, பகல் நேரங்களில் நோன்பு நோற்பது, இரவு நேரங்களில் எந்த அளவு முடியுமோ சிறப்பாக நீளமாக சிறந்த தொழுகைகளாக நம்முடைய தொழுகைகளை ஆக்கிக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக கடைசி 10 இரவுகள் என்பதை நாம் இந்த ஹதீஸ்கள் மூலமாக பார்க்க முடிகின்றது. இதனுடைய பலன் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முன் பாவங்களை மன்னிப்பான். யாருங்க பாவங்கள் இல்லாமல் இருக்கோம்? யாரும் இருக்கோமா அந்த மாதிரி? நீங்கள் அல்லும் பகலும் தவறுகள் செய்கின்றீர்கள். அல்லாஹ் ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறான்? இன்னகும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வான அஃபிரு லக்குமு ذுனூப ஜமீஆ. என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால், நான் சொல்வதை செய்தால் நீங்கள் அல்லும் பகலும் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், நானும் உங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து மன்னிக்கின்றான். ஆனால் அப்பேற்பட்ட காரியங்களை நாம் தேடி செய்யவும் வேண்டும். சரிங்களா? செயல்கள் இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். செயல்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பையும் நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக 3 காரியங்களை ரமதானுடைய மாதத்தில் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். 3 காரியங்களை அதிகரித்து கொள்ள வேண்டும். எளிதாக விளங்கிக் கொள்வதற்காக இந்த மாதிரி சொல்கிறேன். கடைசியில் இன்ஷா அல்லாஹ் கேட்பேன் நான், சரியா? முடிக்கும்போது இந்த 3 காரியங்கள் என்ன? 3 காரியங்களை ரமதானுடைய மாதத்தில் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அல் அக்லு வன் நௌமு வல் கலாமு. இதை குறைச்சிடணும். அதிகமாக சாப்பிடுவது. முதல்ல என்ன? அதிகமாக சாப்பிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். நோன்பினுடைய நோக்கம் என்ன? பொறுமையை கற்றுத்தருவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதுக்குங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஜ்ர்லேருந்து மகரிப் வரைக்கும் உண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறான்? எதற்கு? கட்டுப்பாடு, பொறுமை, இறையச்சம், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த சக்தியை பெறுவதற்காக, அந்த ஆற்றலை பெறுவதற்காக, தக்வாவை அடைவதற்காக. பொறுமையை நாம் நோன்பின் மூலமாக நமது நஃப்ஸை கற்றுத்தருகின்றோம். நோன்பு நீ ஒரு வரையறைக்குள்ளே தான் இருக்கணும். அல்லாஹ் எதனை செய்ய சொல்கின்றானோ அதனை நீ செய்ய வேண்டும், எதனை தடுக்கின்றானோ அதிலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை நாம் தொடர்ந்து நோன்பின் மூலமாக நமது நஃப்ஸை
சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் பகல் முழுவதும். சரியா? அதனால் உலமாக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், யார் ஒருவர் சஹர் சஹர்லேயும் மிக அதிகமாக சாப்பிடுகின்றாரோ, அதே போன்று இஃப்தார்லேயும் கட்டுப்பாடு இல்லாமல் மிக அதிகமாக உண்கின்றாரோ, அவர் நோன்பினுடைய நோக்கத்தை வழங்கி கொள்ளவில்லை. அவர் என்ன செய்கிறாரு? நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கத்திற்கு எதிராக செயல்படுகின்றார். நோன்பு கட்டுப்பாட்டை கற்றுத்தருகின்றது. மிக அதிகமாக சாப்பிடுவதனால் சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் தேவைக்கு அதிகமாக நஃப்ஸு கேட்கக்கூடிய எல்லாவற்றையுமே மிக அதிகமாக நாம் தந்தால் அது கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளாது, அது பொறுமையை கற்றுக்கொள்ளாது. நோன்பினுடைய நோக்கத்திற்கு இது எதிரானது, மாற்றமானது. அதனால் என்ன செய்யணும் கண்ணியமிக்கவர்களே? சஹர்லேயும் எந்த அளவு தேவையோ குறைவாக சாப்பிட்டாலே போதும். இன்ன ஃபிஸ் சஹூரி பரக்கா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹரில் என்ன வச்சுருக்கான்? பரக்கத்து வச்சுருக்கான். குறைந்த அளவு சாப்பிட்டாலே போதுமானது. வயிறு நிறைய தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அம்மா அப்பா சொல்லுவாங்க, குழந்தைகளை சொல்லுவாங்க, ரொம்ப சாப்பிடு. சில பேர் என்ன செய்கிறாங்க தவறா? நாஷ்தா, மதிய உணவு எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா தான் நாம் நோன்பு கடைபிடிக்க முடியும். மிக அதிகமாக சாப்பிடுவது தவறு. தேவையுள்ள அளவு, சரிங்களா? தேவையுள்ள அளவு சாப்பிட்டால் போதுமானது. இஃப்தார்லேயும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி இருந்தால் பெண்களும் அல்ஹம்துலில்லாஹ் ரமதானில் அவர்கள் மிக நிம்மதியாக இருப்பாங்க. நாம் அதிகமாக கேட்குறதுனால தான் அவங்களும் என்ன செய்கிறாங்க? சிரமப்படுறாங்க. காலையிலையும் ரொம்ப அதிகமாக வேணும், இஃப்தார்லேயும் மிக அதிகமாக வேணும். இது நோன்பினுடைய நோக்கத்திற்கு மாற்றமானது, எதிரானது. புரிகின்றதா? நோன்பு நமக்கு எதனை கற்றுத்தருகின்றது? தக்வா, சப்ரு, கட்டுப்பாடு, பொறுமை. மிக அதிகமாக சாப்பிட்டா நஃப்ஸு பொறுமையை இழந்துடும், கற்றுக்கொள்ளாது. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, முதலாவது நாம் நம்முடைய உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையான அளவுக்கு எடுத்தால் போதுமானது. ரெண்டாவது, தூக்கம். ரமதானில் குறைவாக தூங்க வேண்டும், குறைவாக தூங்கணும். ரமதானில் சில பேர் பகல் நேரத்துலேயும் தூங்குவாங்க, இரவு நேரத்துலேயும் தூங்குவாங்க. மிக அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? தூக்கம் தான் அதிகரிக்கும். இஷா தொழுகையும் விடுபடும், தராவியும் பாதிக்கப்படும். தூக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். குறைவாக சாப்பிட்டு குறைவாக தூங்கினால் நிறைவாக நாம் அதிகமாக இபாதத்து செய்ய முடியும். குறிப்பாக நீங்கள் தராவியில் பார்க்கலாம், மிக அதிகமாக சாப்பிட்டா தொழுகையில் நிற்பதற்கு சிரமமாக இருக்கும். கொஞ்சம் வயிறு காலியாக இருந்தால் இஷா தொழுகை, தராவி நிம்மதியாக நாம் தொழ முடியும். சரிங்களா? ஆக உணவு விஷயத்திலையும் தூக்கம் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூன்றாவது, குறைத்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய வீண் பேச்சு, கலாம். மிக அதிகமாக பேசுவது நோன்பை பாதிக்கும். குறிப்பாக தவறான பேச்சு, வீண் பேச்சு, பொய். மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், யார் ஒருவர் பொய் பேசுவதையும் அதற்கு ஏற்ப செயல்படுவதையும் விடவில்லையோ, அவர் பசியாக இருப்பதிலும் தாகத்தோடு இருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நாம் நோன்பை கடைபிடிக்கின்றோம் என்றால் அதனுடைய ஒழுக்கங்களையும் பேண வேண்டும். நோன்பு என்றால் உடல் உறுப்புகள் முழுவதும் அது நோன்பாக இருக்க வேண்டும். கண்ணுக்கும் நோன்பு இருக்குது, நம்முடைய காதுக்கும் நோன்பு உள்ளது, நம்முடைய நாவிற்கும் நோன்பு உள்ளது. பேசுவது சரியான பேச்சாக இருக்க வேண்டும். மற்ற நேரங்களிலும் இதே போன்றுதான். நோன்பு நேரத்தில் இன்னும் அதிகம். வீண் பேச்சு, தவறான பேச்சு, பொய், பிறரை ஏமாற்றுவது, இதெல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய நோன்பை பாழாக்கிவிடும். கண்ணியமிக்கவர்களே, இந்த 3 விஷயத்தில், சாப்பாடு விஷயத்தில், தூங்கக்கூடிய விஷயத்தில், தவறான பேச்சு, வீண் பேச்சை பேசக்கூடிய விஷயத்தில் நாம் கவனமாக இருப்போம். இதனை நாம்
குறைத்து கொள்ள வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். 3 காரியங்களை ரமதானிலே அதிகரிக்க நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம். முதலாவது காரியம் இரவு தொழுகை. இரவு தொழுகை, நோன்பு, கடமையான தொழுகைகள் இது செய்துதான் ஆக வேண்டும். பகல் நேரத்தில் நோன்பு நோக்கணும், கடமை. இதில் விதிவிலக்கு கிடையாது. அதே போல் கடமையான தொழுகைகள் சில பேர் இப்போல்லாம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இப்போல்லாம் நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, அலாரம் இருக்குது. முந்தைய காலங்களில் ஃபஜரினுடைய நேரம் மிக துல்லியமாக தெரியாத காரணத்தினால என்ன செய்வாங்க மக்கள், 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்து சீக்கிரமாக சஹர் செஞ்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் இடைவெளி கிடச்சா அவங்க உறங்கிடுவாங்க. இப்போல்லாம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் 4:30 மணிக்கு எழணும்னு சொன்னால் கரெக்டாக 4:30 அலாரம் பெல் அடிக்கும், நாம் எழ முடியும், இல்லைங்களா? இப்போ நோன்பு, அதே போல் கடமையான தொழுகைகள் இது எந்த காரணத்தை கொண்டும் நாம் விட முடியாது, விடக்கூடாது. நோன்பு நோற்பதற்காக தொழுகை விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்க முடியாது. ஆக 5 வேளை தொழுகையும் நோன்பும் கடைபிடிப்பது அது கட்டாய கடமை. இரவு தொழுகைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும், இது உபரி. இது கடைபிடிக்கணும், மிக சிறந்த ஒன்று. இரவு தொழுகைகளை அதிகப்படுத்தி கொள்வது, இரவு தொழுகைகளை அதிகப்படுத்தி கொள்வது, அதே போல் ஜமாத்தோடு தொழுவது மிக சிறந்தது. பள்ளிவாசல்களில் இமாம் ஓதுவாங்க, பின்னால் நின்று நாம் தொழுவது. ஏற்கனவே நாம் கேட்டதை போன்று இமாம் சலாத்தை சொல்லும் வரை, சலாம் சொல்லும் வரை, கடைசி வரை தொழுதால் என்ன கிடைக்கும்? இரவு முழுவதும் தொழக்கூடிய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். ஆக முதல் காரியம், இரவு தொழுகைகளை நாம் அதிகப்படுத்தி கொள்வோம், குறிப்பாக கடைசி 10 இரவுகளில். அதே போன்று நன்மையான காரியங்களை அதிகப்படுத்தி கொள்வது. நம்ம ஆரம்பத்தில் கேட்டோம் இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? மக்கள் விஷயத்தில் மிக அதிகமாக பயன் தரக்கூடியவர்களாக, நன்மையான காரியங்களை மிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஏராளமான நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய சிறந்த ஒரு காலகட்டம் ரமதானுடைய நேரம். அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். குறிப்பாக உணவளிப்பது, ஏழை எளியோரை தேடி, குறிப்பாக நம்முடைய உறவுகளில் நமக்கு சொந்தமானவர்கள், நெருக்கமானவர்கள், அவர்கள் கேட்ட பிறகு தருவது என்பது ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம், அது அழகு கிடையாது. நம்முடைய சகோதரன், உறவினர், அவர் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் சொல்வதற்கு முன்பு நாம் அதனை உணர வேண்டும். புரியுதுங்களா? அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய நிலையை நாம் கவனித்து நாமவே அவருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். இதுதான் முஸ்லிம்களுக்கு கற்றுத்தரப்பட்ட ஒழுக்கங்களில் ஒன்று. ஏன்னா சில பேர் எடுத்து சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் தங்களுடைய தேவைகளை சொல்ல மாட்டார்கள். அவர்களை தேடி, அவர்களை அறிந்து, குறிப்பாக நம்மை சுற்றியுள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள், உற்ற உறவினர்கள், இவர்களை நாம் தேடி அவர்களை உதவி செய்வது, உணவளிப்பது ரமதானுடைய நேரத்தில் மிக சிறந்த ஒரு நன்மை. ஆக ஏராளமான நன்மையான காரியங்களில் நாம் அதிகமாக தம்மை ஈடுபடுத்திக் கொள்வது இது 2வது காரியம். அதே போன்று முடிந்தால் இத்திகாஃப் செய்வது. கடைசி 10 இரவுகளில் ரமதானிலே தங்கியிருந்து கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பது ரசூலுல்லாஹினுடைய மிக சிறந்த ஒரு சுன்னா. அதே போன்று ரமதானுடைய நேரத்தில் உம்ரா செய்கிறது முடிந்தால் இதுவும் சிறந்த ஒரு காரியம். ஆக ஏராளமான நன்மையான காரியங்களில் நாம் முந்திக்கொள்வது, அதிகரித்து கொள்வது ரமதானுடைய காரியங்களில் முக்கியமான ஒன்று. இரவு தொழுகைகளை அதிகப்படுத்தி கொள்வது, நன்மையான காரியங்களை அதிகமாக புரிவது. 3வது காரியம், நாம் அதிகமாக செய்ய மார்க்கம் நம்மை வலியுறுத்திய முக்கியமான ஒரு அம்சம், குர்ஆனை அதிகமாக ஓதுவது. குர்ஆனை அதிகமாக ஓதுவது. நான் ஒரு இடத்துல போனேன் ரமஜானில்.
அந்த வாலிபர்கள் எல்லாம் டெய்லி ஒரு ஃபத்வா தராங்க. மார்க்க பற்று அதிகமாக இருக்குது, மார்க்கத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. டெய்லி ஒரு புதிய விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன், இவங்க குரானை வந்து ஓதாமலே இருக்காங்களே, பள்ளிவாசலில் ஓதுறதில்ல. சரி, நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன்னா, இவங்கெல்லாம் வீட்டில் போய் படிக்கிறாங்க போல். அதற்கு அடுத்து தான் தெரிய வருது, இவங்க குரான் ஓதவே தெரியாதவர்கள். குரான் ஓதவே தெரியாதவர்கள். பல சிறப்புகளை கேட்கின்றார்கள். குரான் ஓதினால் இந்த சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதானிலும் குரானை மிக அதிகமாக ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அதே கூட்டம் ஒரு சில வாலிபர்கள், நான் இதை சொன்ன பிறகு நீங்கள் என்ன ஷேக் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இது கதை மாதிரி தெரியுது, என்ன சொன்னாங்க, உண்மை என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் இது உண்மை. இது இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா என்ன செய்வாங்க, பகல் நேரத்தில் ஒரு குரான் ஓதுவாங்க ரமதானில், இரவு நேரத்தில் ஒரு குரானை முடிப்பார்கள், முழுவதுமாக முடிப்பார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் இது போன்று செஞ்சிருக்கின்றாங்க. சஹாபாக்களில் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, இரவு நேரங்களில் குர்ஆனை முழுவதுமாக ஓதுவார்கள் ஒவ்வொரு நாளும். சில நேரங்களில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஹதீஸில் தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்டது என்னவென்றால், யார் ஒருவர் 3 நாட்களுக்குள் அல்லது 3 நாட்களில் குர்ஆனை முடிக்கின்றாரோ அவர் குர்ஆனை விளங்கி கொள்ளவில்லை. என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 நாட்களுக்குள் ஓதி முடித்து நான் குர்ஆனை விளங்கி கொண்டேன் என்றால் அது சாத்தியமல்ல. ஒரு சில நேரங்களில், குறிப்பாக ரமதான், அதே போன்று துல்ஹஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள், இது சிறந்த காலகட்டம். இதில் மிக அதிகமாக ஓதுவதற்கு அனுமதி உண்டு. அதே போன்று சிறந்த இடங்கள், ஒருவர் மக்காவில் இருக்கின்றார், மினாவிலே இருக்கின்றார், அவர் மிக அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். சிறந்த காலகட்டத்தில் அல்லது சிறந்த இடங்களில் குர்ஆனை மிக அதிகமாக ஓதுவதற்கு அனுமதி உண்டு. புரியுதுங்களா? அதனால் அந்த ஹதீஸை இந்த நேரத்தில் இந்த மாதிரி இடங்களில் கொண்டு வரக்கூடாது. தடை செய்யப்பட்டது என்னவென்றால், 3 நாட்களுக்குள் குர்ஆனை ஒருவர் ஓதி விளங்கி கொள்ள முடியாது, ஓதுவது தடை செய்யப்பட்டது கிடையாது என்பதை இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபிலே இதனை குறிப்பிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதிரி தான் நம்முடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், உலமாக்கள்லாம் இருந்தாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பகல் நேரத்தில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. ரமதானில் 30 நாட்கள் 30 குர்ஆனை முடிப்பார்கள். இரவு நேரத்தில் ஒவ்வொரு இரவிலும் 10 ஜுஸ்களை தொழுகையில் ஓதுவார்கள். 30 தடவை பகல் நேரங்களிலும் 10 தடவைகள் இரவு தொழுகைகளிலும் 40 தடவை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். புரியுதுங்களா? இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாத அந்த ஹதீஸு தெரியும், எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி நாம் உலமாக்களிடம் தெளிவை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தான் இருந்தாங்க. மிக அதிகமாக குர்ஆனை ஓதினார்கள். நமக்கு ஓத தெரியலை, அதனால் அதெல்லாம் நம்மால் உண்மை என்பதை நம்மால் நம்ப முடியவில்லை. 60 தடவை முடித்தாங்களா குர்ஆனை? எப்படிங்க சாத்தியம்? அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு சாத்தியம். உலமாக்கள், ஹுஃபாஸ்கள் வேகமாக ஓதி முடிப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, இரவு தொழுகைகளை அதிகப்படுத்தி கொள்வது, நன்மையான காரியங்களை அதிகப்படுத்தி கொள்வது, அதே போன்று குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்தி கொள்வது நம்மீது இருக்கின்ற கடமைகளில் மிக சிறந்த கடமைகள். ரமதானிலே நாம் இதனை அதிகமாக செய்ய வேண்டும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் மிக அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். அதே நேரத்தில் குர்ஆனை விளங்கி ஓதுவதற்கும் சில முயற்சி எடுப்போம். தர்ஜமா, தமிழாக்கம் எல்லா வீடுகள்லையும் இருக்கும். பள்ளிவாசல்களில் இது போன்ற ஏற்பாடுகளை செய்வது, தஃப்சீரினுடைய வகுப்புகள், ஏனென்றால்
ரமதான் குர்ஆனுடைய மாதம், ரமதான் குர்ஆனுடைய மாதம். விளங்காமல் ஓதுவதற்கு அல்லாஹ் இந்த கிதாபை நமக்கு தரவில்லை. விளங்காமல் ஓதினாலும் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் விளங்காமல் ஓதி நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வது, இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை தந்திருக்கின்றான். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாதி வலியததக்கர உலுல் அல்பாப். இந்த பரக்கத்து நிறைந்த கிதாபை நாம் உங்களுக்கு தந்திருக்கின்றோம், மக்கள் இதனுடைய ஆயத்துக்களை ஆழமாக சிந்திப்பதற்காக, ஆழமாக விளங்கிக் கொள்வதற்காக, இதனை ஆழமாக சிந்திப்பதற்காக அல்லாஹ் இந்த வசனங்களை தந்திருக்கின்றான். மேலும் அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக. இது எப்போங்க சாத்தியம்? விளங்கி ஓதினால் மட்டுமே. விளங்கி ஓதினாதான், சரிங்களா? அதனால் உங்களால் முடிந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதே போல் ரமதான் நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பல இடங்களில் தஃப்சீருடைய வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. உங்களுடைய பள்ளிகளில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக இன்று அந்த வசதி நமக்கு நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பயன்படக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக எளிதாக்கியுள்ளான். நாம் அல்ஹம்துலில்லாஹ் சில ஆண்டுகளாக ரமதான் தஃப்சீர் வகுப்புகள் என்ற தலைப்பில் ஆன்லைனில் நாம் செய்கிறோம். உஸ்தாத் ஷேக் உவைஸும் நானும் அந்த இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு பாடங்கள் ரெக்கார்டிங்காக வந்துடும், உங்களுடைய நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா? ரமதானில் அந்த ஒரு வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆக இரவு தொழுகைகளை அதிகப்படுத்தி கொள்வது, நன்மையான காரியங்களில் மிக அதிகமாக நம்மை ஈடுபடுத்தி கொள்வது, மக்களுக்கு மிக அதிகமாக பயன் தரக்கூடிய விஷயங்களில் நாம் பங்கு கொள்வது, குர்ஆனை மிக அதிகமாக ஓதுவது, வழங்குவதற்கு முயற்சி எடுப்பது, இதெல்லாம் ரமதானில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு சிலவற்றை நான் சொல்லியிருக்கின்றேன். கடைசியாக இஹ்லாஸ். நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும், நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், இந்த இஹ்லாஸ் முத்தாபா தெரியும் தான் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மையான காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன? 2 நிபந்தனைகள், 2 கண்டிஷன்ஸ். நல்ல அமல் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒன்று, அல்லாஹினுடைய திருப்தியை அடைவதற்காக அது நிறைவேற்றப்படணும். 2வது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி செய்யப்பட வேண்டும், இல்லைங்களா? இஹ்லாஸ், இத்திபா. பல தடவை கேட்டிருப்போம், இஹ்லாஸ், இத்திபா. இஹ்லாஸ் இல்லை என்றாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபியினுடைய சுன்னாவிற்கு முரணாக இருந்தாலும் அதனை அங்கீகரிக்க மாட்டான். எல்லா நேரத்திலையும் ஒரு ரொட்டீனாக, ஒரு பழக்கமாக அது மாறிவிடக்கூடாது. ரமதான் வரும் பொழுது நோன்பு நோற்பது, தராவி தொழுவது. இப்போ நம்ம டெய்லி தொழுகிறோம். இப்போ டெய்லி தொழுதா அந்த இபாதத்தினுடைய சிந்தனை குறைந்து அது ஒரு பழக்கமாக மாறிவிடும், இல்லைங்களா? ஆகுதா இல்லையா? தொழுகையில் போய் நிற்போம், இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் குனிகிறோம், சமி அல்லாஹ் அலிமன் அஹ்மீது ஆட்டோமேட்டிக்காக எழுதுகிறோம், சுஜூதுக்கு போகிறோம், அத்தஹியாத்து ஓதுறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், தொழுகை முடிஞ்சிருது. ஆனால் கவனம் எங்கேயோ இருக்குது. இது என்ன ஆயிடுச்சு? இது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. கவனக்குறைவு. தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது கவனக்குறைவு ஏற்பட்டு என்ன ஆகும்? அது ஒரு பழக்கமாக மாறிவிடும். இந்த இபாதத் ஆதத்தாக மாறும் பொழுது இதை உலமாக்கள் எச்சரிக்கின்றார்கள். எந்த அளவு கவனக்குறைவு ஏற்படுமோ நன்மையும் அதே போல் குறைந்து கொண்டே வந்துடும். ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 ஆரம்பித்து 700 அல்லது 700 விட அதிகமாக நன்மைகளை வழங்குகின்றான். ஒரு தவறு செய்தால் 1 தான் அல்லாஹ் எழுதுகின்றான். அல்லாஹ் அக்பர். பாவம் 1 செஞ்சால் 1 தான் எழுதப்படுகின்றது. ஆனால் நன்மை, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் குறைந்தபட்சம் அது 10 கணக்கிடப்படுகின்றது. அதிகபட்சம் 700 அல்லது 700 விட சிறந்தது. அவருடைய நியத்து, அவருடைய செயல்முறை, சுன்னத்து, ஒழுக்கங்கள் எந்த அளவு பேணி அதனை செய்கின்றாரோ அந்த அளவு நன்மைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி நாம் நம்முடைய தொழுகைகள், நோன்பு, நன்மையான காரியங்கள், ஃபித்ரா, ஜக்காத்து எதுவாக இருந்தாலும் அந்த கவனம், இஹ்லாஸ்,
சுன்னத்தினுடைய பேணுதல் கவனம் எந்த அளவு அதிகமாக இருக்குமோ நன்மைகளும் ஏராளமான நன்மைகளை நாம் பெறுவோம். எந்த அளவு கவனக்குறைவுக்கு ஆளாவோமோ அந்த அளவு நன்மைகள் குறைந்துவிடும். இஹ்லாஸ் இத்திபா. அதே போல் கவனம் இபாதத்தை இபாதத்தாக நிறைவேற்றுவது. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே வரணும் இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? முஸ்லீம் மஹல்லாவில் முஸ்லீம் குடும்பங்களில் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரொட்டீனாக மாறிடும். சஹர் நேரத்தில் சஹர் செய்கிறது, பகல் நேரத்தில் நோன்போடு இருக்கிறது, இஃப்தார் நேரத்தில் இஃப்தார் செய்கிறது, இஷா தொழுகைக்கு வர்றது, ஒரு ரொட்டீன். கண்டிப்பாக நன்மை இருக்குது. ஆனால் கவனக்குறைவு ஏற்படும் பொழுது எந்த அளவு கவனக்குறைவு ஏற்படுமோ அந்த அளவு என்ன ஆகும்? நன்மைகள் குறைந்து விடும். அதனால் நீயத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பிப்பது இபாதத். நான் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ் இதனை என்னை செய்ய சொல்லியிருக்கின்றான், நான் நோன்பு நோக்கின்றேன், குர்ஆனை ஓதுகின்றேன், பிறருக்கு உதவி செய்கின்றேன், நன்மையான காரியங்களில் ஈடுபடுகின்றேன் என்றால் இந்த ஷரியத்தினுடைய சட்டங்களை நான் பேணுகின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றேன், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நான் முயற்சித்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த சிந்தனை எப்போவுமே என்ன ஆகணும்? அதனை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். கவனக்குறைவு ஏற்படாமல் நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் கண்ணியமிக்கவர்களே, இப்போது ரமதானுடைய தர்த்தீப் பார்க்கும் பொழுது சிறிது சிறிதாக கடைசி இரவுகளுக்கு முன்னேறுவது இது இயல்பான ஒரு இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி தான் வச்சுருக்கான் இல்லைங்களா? இந்த கடைசி 10 இரவுகள் முன்னாடி வைக்கல. ஆரம்ப 10 இரவுகள் நீங்கள் தூங்காமல் லைலத்துல் கத்ரை தேடணும் அந்த மாதிரியா இருக்குது? இல்லை, அந்த கடைசி 10 இரவுகள் பின்னாடி வருது. சிறிது சிறிதாக ஆரம்பித்து கடைசி 10 இரவுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக இபாதத்தை செய்வார்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? இந்த தர்த்தீபை மாற்றிடுறாங்க, இந்த ஆர்டரை மாற்றிட்டு ஆரம்பத்தில் முழு முயற்சி எடுக்கிறது. ஒரு 3-5 நாட்கள் எல்லா தொழுகையிலையும் எல்லாமே சரியாக இருக்கும், போக போக கொஞ்சம் இதாகிடும். இந்த மாதிரி இல்லாமல் ஆரம்ப நாட்களிலும் சரி கடைசி நேரத்தில் இது அதிகமாகணும், குறையக்கூடாது. ஒரு சிலர் கடைசி நாட்களில் வருவதே கிடையாது பள்ளிவாசல்கள். சென்னை அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பரவாயில்ல. பல ஊர்களில் கடைசி 10 இரவுகளில் தராவி தொழுகைகளிலும் இரவு தொழுகைகளிலும் மக்கள் இருப்பதே கிடையாது. ஒரு சிலர் தான் தொழுகிறாங்க, ஆரம்பத்தில் அதிகமாக இருக்காங்க. இது தவறான ஒரு போக்கு. ஆரம்பத்திலிருந்து சிறிது சிறிதாக ஆரம்பித்து அது அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டுமே தவிர குறையக்கூடாது. அது இயல்பான ஒன்றும். நம்முடைய நஃப்ஸை கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்படுத்தினா என்ன ஆகும்? அது செஞ்சிட்டே போகும். தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்வதைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒரு காரியத்தை செய்தால் அதனை தொடர்ந்து செய்து கடைசி வரை அதனை செய்ய வேண்டும், கடைசி வரை அதனை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் கண்ணியமிக்கவர்களே, ஜக்காத்து தொடர்பான ஒரு விஷயம், தொழுகை ஜக்காத் குர்ஆனில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸக்கா, வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸக்கா. தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை தாருங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை தாருங்கள். ஜக்காத்து ஒவ்வொரு வருடமும் தரக்கூடிய கடமையான ஒன்று. செல்வந்தர்கள் மீது இது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஜக்காத்தை தர வேண்டும். ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் எந்த விதமான முடிச்சும் கிடையாது. ஜக்காத் இஸ் நாட் கனெக்டட் வித் ரமதான். எந்த நேரத்தில் நம்ம இடத்துல செல்வம் வருதோ அந்த நேரத்திலிருந்து ஒரு வருடம், அது ஷாபானாவும் இருக்கலாம், ஷவ்வாலும் இருக்கலாம், ரஜபும் இருக்கலாம், எந்த ஒரு மாதமாகவும் இருக்கலாம். சரிங்களா? ரமதானிற்காக காத்திருப்பது, ஜக்காத்தை தராமல் அவ்வாறு செய்வது தவறு என்று உலமாக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஏழைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு செல்வந்தர் ஜக்காத்தை தராமல் நிறுத்தி கொண்டால், தாமதித்தால் ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அது ஏழைகளுக்கு சேர வேண்டிய ஒரு உரிமை. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன். ஏழை எளியோருக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் ஜக்காத்து சென்றடைய வேண்டும். அது உரித்த நேரத்தில் அதை போய் சேர்ந்துடணும், தாமதப்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. மக்கள் ஜக்காத்தை
பொதுவாக ரமதான் நேரத்தில் தர்றாங்க. ஆனால் உண்மையில் நாம் ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் எந்த ஒரு முடிச்சும் கிடையாது. அதாவது ஜக்காத் ரமதானில் தான் தரணும் அவசியம் இல்லை. எப்பொழுது அது கடமையாகின்றதோ அப்பொழுது நாம் விரைவாக அதனை தருவது தான் மிக சிறந்தது. ஆனால் ரமதானோடு தொடர்புடையது இன்ஃபாக், சதகாத், அதாவது நன்மையான காரியங்களில் மிக அதிகமாக செலவு செய்வது. ஜக்காத் அல்லாத விஷயம் இது ஜக்காத் அல்லாத விஷயம். இதற்கு ஒரு எல்லையே கிடையாது. இன்ஃபாக் ஃபீ சபீலில்லா வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். அது ஜக்காத்தாகவும் இருக்கலாம், மற்ற சதகாத்னா என்ன? ஒருவர் ஈமானோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது, நன்மையான காரியங்களில் செலவு செய்வது. இதற்கு ஒரு எல்லையே கிடையாது. இதற்கு செல்வந்தர் தான் இருக்க வேண்டும் என்பதும் அவசியம் கிடையாது. நம்முடைய சக்திக்கு ஏற்ப அது 10 ரூபாயாகவும் இருக்கலாம், 100, 1000ஆகவும் இருக்கலாம். எவ்வளவு முடியுமோ நன்மையான காரியங்களில் மிக அதிகமாக முந்திக்கொள்வது. இது சதகாத் ஹைராத்தினுடைய மாதம். சரிங்களா? ஜக்காத்து மட்டும் கொடுத்துட்டு என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு என்று நினைப்பதும் தவறு. ஹைராத், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறது, அது ஏழை எளியோரும் அவர்களால் முடிந்த அளவு, செல்வந்தர்களும் அவர்களால் முடிந்த அளவு இது தரணும். அதே போன்று நம்முடைய சதகாத் ஹைராத்துக்கு மிக மிக அதிக உரிமை பெற்றவர்கள் யார் என்றால் நமக்கு நெருக்கமானவர்கள், நமது சொந்த பந்தங்கள். புரியுதுங்களா? இன்றைக்கு இப்போ பெரிய ஒரு இது என்னென்ன, பல செல்வந்தர்கள், வசதியுள்ளவர்கள் எங்கேயோ ஒரு இன்டர்நெட்டில் பார்த்து, வாட்ஸ்அப்பில் பார்த்து, ஃபேஸ்புக்கில் பார்த்து என்ன செய்கிறாங்க, அறிமுகம் இல்லாதவர்கள், தெரியாதவர்கள், தெரியாத ஒரு சென்டர், தெரியாத ஒரு இடம், தெரியாதவங்க யாரோ ஒரு கேட்குறாங்க, அவங்களுக்கு தங்களுடைய ஜக்காத்து பணத்தை அவர்களுக்கு தந்து விடுகின்றார்கள். அது சரியாக சென்றடைகின்றதா, அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதையெல்லாம் கவனிக்காமல், சில நேரங்களில் அது தவறாக கூட இருக்கலாம். பல நேரங்களில் இன்றைக்கி இன்டர்நெட்டில் பதிவாகக்கூடிய, பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய செய்திகள் பல தவறாக கூட இருக்கலாம், ஃபேக் கூட இருக்கலாம். அதனால் நம்முடைய ஜக்காத்தை மிக அதிகமாக உரிமை பெற்றவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய மஹல்லாவாசிகள், நம்மை சுற்றி இருப்பவர்கள்தான் முதலாம். தே ஆர் த மோஸ்ட் டிசர்விங் பீப்புள் ஃபார் அவர் ஜக்காத். அதுக்கு அடுத்து தான் அடுத்த ஊர், அதுக்கு அடுத்து தான் அடுத்த மஹல்லா. புரியுதுங்களா? ஆக நம்முடைய சதகாத் ஜக்காத் விஷயத்தில் நாம் கவனமாக இருப்பதும் நம் மீது கடமையாக இருக்கின்றது. ரமதானுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வது, ஏதோ இருந்தோம் ரமதான் வருது போகுது அந்த மாதிரி இல்லாமல் ரமதான் தொடர்பான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பல்வேறு ஆயத்துகள், பல்வேறு ஹதீஸுகள் ரமதான் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் உள்ளன. பல கிதாபுகளே இருக்குது. ரமதானை எவ்வாறு கழிப்பது, ரமதானை எவ்வாறு சரியாக பயன்படுத்தி கொள்வது, முடிஞ்சால் என்ன செய்யுங்க, சில கிதாபுகளை வாங்கி படிங்க அல்லது தேடி இன்டர்நெட்டில் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம். ரமதானுடைய சட்டத்திட்டங்களை, நோன்பு, ஜக்காத்துல் ஃபித்ரு, பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். கடைசியாக பெண்களுடைய விஷயம். பெண்கள், கண்ணியமிக்க ஆண்களே, ரமதான் என்பது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, இல்லைங்களா? ஷேக் சுதைஸ், மக்காவினுடைய இமாம், அவங்களும் ஒரு தடவை சொன்னாங்க, ரமதான் நேரத்தில் ஆண்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க மட்டும் நல்ல நிம்மதியாக இருந்து, நல்ல தூங்கி, நல்ல உணவை எடுத்து, இவங்க மட்டும் நேரத்துக்கு தொழுகைகளை தொழுது, தராவியை தொழுகையை தொழுது, பல நன்மையான காரியங்களில் சரியாக தங்களை பார்த்து கொள்கின்றார்கள். பெண்களை பற்றி இவர்கள் கவனிப்பது கிடையாது. அவர்களுடைய சுமையை குறைப்பதற்கு இவர்கள் உதவி புரிவது கிடையாது. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, டபுள் டியூட்டி கொடுத்துட்றாங்க. ரமதான் நேரத்தில் பாத்திரங்களையும் அவங்க தான் கழுவணும், சஹர் இஃப்தாருக்கும் முழு எல்லாமே அவங்க தான் செய்யணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், கணவருக்கு தொண்டும் செய்யணும். இவர் கரெக்டாக ஆஃபீஸுக்கு போவார், ரெஸ்ட் எடுப்பார்,
தொழுகைக்கு வருவார், எல்லாமே செய்வார், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் நோன்பு நோக்கணும், அவங்களும் தொழுவணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், இரவு தொழுகைகளையும் தொழுவணும். மீண்டும் உங்களுக்கு முன்பு அவர்கள் எழுந்து சஹர் ஏற்பாடை செய்யணும், இஃப்தார் செய்யணும். அல்லாஹ் அக்பர். இந்த சுமையை குறைப்பதற்கு நாம் ஏன் சிந்திப்பது கிடையாது? சுமையை நாம் குறைக்க அவர்களோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும், அவர்களுடைய பாரத்தை குறைப்பதற்காக நாமும் முயற்சிக்க வேண்டும் என்பதை ஷேக் சுதைஸ் ரஹிமவுல்லா ஹஃபிஸாவுல்லா அவங்க ஹுத்பாவிலேயே சொன்னாங்க. அவங்களையும் பற்றி கொஞ்சம் கவலையை கொள்ளுங்கள். ஏன்னா ரமதான் என்பது நமக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தானே. அவங்களுக்கு வேறு ரமதான் வருமா என்ன? அவங்களுக்கும் அதே நேரம் தானே. அதனால் கண்ணியமிக்கவர்களே, சஹர் இஃப்தார் ஏற்பாடு செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் பாத்திரங்களை நாம் சுத்தப்படுத்தினா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு வேலைகளை செய்வார்கள். பாங்கு சொல்கிற வரைக்கும் வீட்டு வேலைகளை செய்வார்கள். பாங்கு சொல்லிட்டா தொழுகைக்காக தயாராகி கிளம்பி விடுவார்கள். வீட்டு வேலைகளை செய்வதில் எந்த விதமான தயக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்ட மாட்டார்கள். வீட்டு வேலைகளை செய்வார்கள், தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்வார்கள். சஹர் இஃப்தார் நேரத்தில் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைக்கணும். பாத்திரங்களையும் கொஞ்சம் கழுவணும். சஹர் இஃப்தார் ஏற்பாடு செய்கிறதில், விரிப்பதில், அந்த பாத்திரங்களை பானங்களை எடுத்து மீண்டும் அதை எடுத்து போய் வைக்கிறதில், மார்க்கெட்டுக்கு போகிறோம் வரோம், அதே மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். சரிங்களா? இப்போ தராவிக்காக அவங்க வரணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தானே அவங்களும் வர முடியும், இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பெண்கள் பள்ளிவாசல்களில் தொழுவதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்காதீர்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். அனுமதி கேட்டால் தடை செய்யாதீர்கள். இப்போ 8:30 மணிக்கு தொழுக, நாம் கரெக்டாக ரெடி ஆகி வந்துட்டோம், அவங்க எப்படிங்க வர முடியும்? கொஞ்சம் ஒத்துழைக்கணும். சரிங்களா? நாம் ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களும் என்ன செய்ய முடியும்? ரமதானை முழுவதுமாக அவர்களும் பயனடைய முடியும். கண்ணியமிக்கவர்களே, பெண்களுடைய விஷயத்திலையும் நாம் அக்கறை கொள்வோம். சற்று அவர்களுக்கு இரவு நேரங்களிலும் சஹர் இஃப்தார் நேரங்களிலும் தொழுகை நேரங்களிலும் முடிந்த அளவு, நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வோம் என்ற உறுதியையும் இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதான் மாதத்தை முழுவதுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் எவ்வாறு எதிர்பார்க்கின்றானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறான ஒழுக்கங்களை நமக்கு ரமதான் நோன்பு இரவு தொழுகைகள் தொடர்பாக கற்றுத்தந்துள்ளார்களோ அதனையெல்லாம் அறிந்து கடைபிடிப்பதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம் என்ற உறுதியோடு ரமதானை நாம் வரவேற்று ரமதானை பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மேலான தௌஃபீக்கினை செய்வானாக. சிறந்த காலகட்டத்தை சிறந்த முறையில் மார்க்கம் எவ்வாறு நம்மை வழிகாட்டுகின்றதோ அவ்வாறு சரியாக பயன்படுத்துவதற்கு உதவி புரிவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களில் அல்லாஹ்வே உன்னை சிறப்பாக நினைவு கூறுவதற்கும் சிறந்த முறையில் இபாதத்து செய்வதற்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், கடமையான தொழுகைகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவார்கள். அந்த துஆவை நாம் தொடர்ந்து தொழுகைகளுக்கு பிறகு ஓதுவோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் ரமதானை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு உதவியையும் தேடுவோம், முயற்சியையும் மேற்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் பேர்பட்ட மேலான தௌஃபீக்கினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இந்த வாய்ப்பினை தந்ததற்காக மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.